ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஞ்சித்துக்கு நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்குள்ள லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி வந்து செம்ம சூப்பராக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காரு என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. கெஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா கட்டப்பைக்குள்ளே போட்டுட்டாங்க. இதனால் வந்து நம்ம நந்தினிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை அப்படியே வந்து நம்ம சூர்யா கிட்ட சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதாவது நம்ம ரஞ்சித் தான் வந்து எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்ற உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆதாரம் எல்லாமே வந்து இந்த காரில் தான் இருக்குது. இதனால் வந்து நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து நம்ம சூர்யா சார்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றதும் வந்து தோணாமல் இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையுமே. ஆனால் நம்ம கல்யாணத்தால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம நந்தினி புரிஞ்சுக்கணும். இப்போது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம நந்தினி செலக்ட் பண்ண நகையை வந்து சுரேகா செலக்ட் பண்ணிட்டா, அப்போ நம்மளாம் எதுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பாகி போயிட்டு யாருமே வந்து முகம் கொடுத்து கூட பேசாமல் போயிட்டாங்க. இதனால் வந்து நம்ம மாதவியும் பார்த்திங்கன்னா சுரேகா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீ தானடி, போயும் அந்த நந்தினி செலக்ட் பண்ண வச்சதவே வந்து நீ செலக்ட் பண்ணிட்ட, அதனால் எல்லாருமே வந்து அப்செட் ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மாதவி பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் வந்து நம்ம சுரேகா கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா சுரேகாவுக்கு நந்தினி தான் பண்ணா அப்படின்ற விஷயம் தெரியாது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம சூர்யாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு உண்மையை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம ஹரிதாவுடைய தில்லுமுள்ளு ஹரிதா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினிக்கு எதிராக நந்தினி வந்து படிக்கவே கூடாது, நந்தினி இப்படியே தான் இருக்கணும், அவள் பாஸே ஆகக்கூடாது, அவள் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹரிதா. ஆனால் அவங்க தான் அப்படின்ற உண்மையும் வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஆதாரமாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சூர்யாவும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கடா வசமாக மாட்டுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஹரிதாவுக்கு மிகப்பெரிய தண்டனையே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம சுரேகா எந்த அளவுக்கு வந்து நம்ம நந்தினியை வந்து கஷ்டப்படுத்தினாலோ கவலைப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ கேவலப்படுத்தினாலோ, ஆனால் சுரேகாவுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றியே ஆகுவேன், ரஞ்சித் வந்து நல்லவன் கிடையாது, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா ஒரு சபதமே எடுத்திருக்காங்க. உண்மையிலே வந்து நம்ம நந்தினி வந்து ஒரு சூப்பரான விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்த செஞ்ச பிறகாவது வந்து நம்ம நந்தினியை வந்து நம்ம சுந்தரவல்லி புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் நடக்க போகிறதில்ல அப்படின்றது தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக வந்து நந்தினி செய்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் வந்து நம்ம சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய ஈகோ பிரச்சனை பார்த்திங்கன்னா ரொம்பவே தடுக்குது. ஏன்னா இவையெல்லாம் வந்து எனக்கு எதிராக வந்து பேசுவாளா, என்னுடைய மருமகளாகிறதுக்கு இவளுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணுறது ஒரு கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துது நம்ம நந்தினிக்கு. இது எல்லாம் கூட வந்து காதில் வாங்கிக்காமல் நம்ம நந்தினி எதுவுமே நினச்சி கூட பார்க்காம அப்போவும் வந்து சுரேகாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், சுரேகாவுடைய வாழ்க்கை அதாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தினா தான் அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நந்தினி எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நானே இறங்கி வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல முடிவில் இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரவல்லிக்கிட்ட போய்ட்டு வாங்கிடுவாங்க. உன் பொண்ணுடைய கல்யாணம் நின்று போச்சுன்னு கவலைப்படாத, உன் பொண்ணுடைய கல்யாணம் அதாவது உன் பொண்ணுடைய வாழ்க்கை திரும்ப கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படு, அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா, நந்தினி தான் அப்படின்ற மாதிரி இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க நந்தினியை பற்றி அப்படின்னு நம்ம சூர்யாவும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ எடுத்து சொல்ல போகிறாரு. என்னதான் எடுத்து சொன்னாலும் நம்ம சுந்தரவல்லி அவங்களுடைய குணத்திலேருந்து பார்த்திங்கன்னா மாறலை அப்படின்ற பற்றியும் வந்து நம்ம நந்தினி கவலையும் பட போகிறதில்ல. ஏன்னா சுரேகாவுடைய கல்யாணத்தை நிறுத்திட்டேன், சுரேகாவுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டேன், இந்த ஒரு சந்தோஷமே போதும். ஏன்னா வாழ்நாள் முழுத வந்து அந்த குடும்பத்தினால தான் வந்து என் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நன்றி கடனோடு வந்து நம்ம நந்தினி பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஒரு வேலைக்காரி அப்படின்ற மாதிரி தான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. இந்த வீட்டு மருமக நான், இந்த வீட்டு எஜமானி நான் அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு பெருந்தன்மையும்
பெருமையும் பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி கொஞ்சம் கூட மனசில் கூட நினச்சதில்லை. அதே போல் தான் வந்து நம்ம கல்யாணத்துக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் யார் என்ன பேசினாலும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான் நான். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். என் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அருணாச்சலம் சாரும் சுந்தரவல்லி அம்மாவும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து இன்னமும் வந்து அதாவது நன்றியை மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி பேசுகிற விஷயந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரோடைய மனசுலேயும் பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து நந்தினி என்ன தான் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் வந்து உண்மையை கண்டுபிடிச்சி குற்றவாளியை நிறுத்த போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.